வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்களையும் கூறி நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு இறை வணக்கம். இந்த இறை வணக்கத்திலே ஆதி எனும் பரம்பொருள் முதலில் பார்த்தோம். தற்பொழுது எல்லாம் வல்ல தெய்வம் அது என்கின்ற தலைப்பில் இந்த பாடலை நாம் சற்று உன்னிப்பாக கவனிப்போம். ஜனவரி மாதம் 1973 இயற்றப்பட்டது, மகரிஷியால் இயற்றப்பட்ட ஒரு இறைவணக்க பாடல் தான் எல்லாம் வல்ல தெய்வம் அது. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன், அவனின் இயக்கம் அணு ஆற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. ஒவ்வொரு வரிகளாக பார்ப்போம். எல்லாம் வல்ல தெய்வம் அது என்று சொல்லுகின்றார் மகரிஷி. அதற்கு மேல் எல்லாவற்றிலும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆற்றல் களமாகவும் அறிவு களமாகவும் எங்கும் நீக்கமற, ஒரு இடம் இல்லாத இடம் இதுதான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் நிறைந்திருக்கின்ற ஒரு உண்மை பொருள், மெய்ப்பொருள் எது என்று சொன்னால் இறைநிலை. அந்த இறைநிலையை தான் அது என்று குறிப்பிடுகின்றார் மகரிஷி. இங்கே அக்ரிணையில் குறிப்பிட்ட மகரிஷி அவர்கள் அடுத்த வரிகளிலே வல்லாய் உடலில் இயக்கம் அவன் என்று சொல்லுகின்றார். வல்லாய் உடலில் என்று வருகின்ற பொழுது, இந்த வல்லாய் என்று சொல்லுகின்ற பொழுது உயிரினங்கள் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். அப்படி உயிரினங்கள் என்று பொருள் கொள்ளுகின்ற பொழுதோ அல்லது ஜடப்பொருள்கள் என்று பொருள் கொள்ளுகின்ற பொழுதோ இயக்கம் அவன். இந்த பாடலில் இறைவணக்க பாடலாகிய 5/9/1983 இயற்றப்பட்ட ஒரு பாடலிலே அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்று சொன்னால் அன்றைக்கு அவர் உணர்ந்தது அது என்று பொருள் இருந்தாலும் அது தன்னைத்தானே அழித்து கொண்டு அதிலிருந்து துகள்களை தோற்றுவித்து அது விண்ணாகி, அந்த விண் எனப்படுவது மேலும் 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 விரிந்து அழுத்த வேறுபாடுகளுக்கு ஏற்ப பஞ்சத்தன் மாத்திரைகளாகவும் திணிவு நிலை வேறுபாடுகளுக்கு ஏற்ப பஞ்சபூதங்களாகவும் மாற்றம் பெற்றது. அந்த பஞ்சபூதங்கள் ஒன்றிணைந்து உயிராக மாற்றம் பெற்றது என்பதை நாம் பரிணாம தன்மாற்ற வளர்ச்சியிலே பார்க்கின்றோம். ஆக இங்கே வல்லாய் உடலில் இயக்கம் அவன் என்று குறிப்பிடுவதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், இயக்கம் என்று வருகின்ற பொழுது அழுத்தம் ஒன்று, அதாவது அழுத்தம் எனப்படுவது வேகம், ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடியது, இன்னொன்று அறிவு. இந்த இரண்டும் இணைந்ததுதான் மெய்ப்பொருள். அதனால் எது அழுத்தப்படுகின்றதோ அது ஆணாகவும், எது அழுத்தம் பெறுகின்றதோ அது பெண்ணாகவும் இருக்கின்றது என்று உயிரின தன்மாற்றத்திலே இரண்டாவது அறிவாக புழுவிலே நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் வல்லாய் உடலில் இயக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இயக்கத்தை தருவது அவன் என்று குறிப்பிடுகின்றார். அது உயர்த்தினையிலே குறிப்பிடுகின்றார். நாம் அது என்று முதலிலே சொன்னதற்கும் அவன் என்று சொல்வதற்கும் என்ன வேறுபாடு என்பதை தெரியாமல் பலர் புரிந்து கொள்ள
அதை புரிந்து கொள்ள முடியாமல் நாம் சங்கடப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுதான் அதனுடைய உட்பொருள். வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். உயிர் என்று வருகின்ற பொழுது ஓரறிவு தாவரம் முதல் 6 அறிவு மனிதன் வரை அறிவினுடைய தன்மாற்றம் பரிணாம வளர்ச்சியை தான் இங்கே மகரிஷி குறிப்பிடுகின்றார். அதனாலதான் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் என்று குறிப்பிடுகின்றார். கல்லாராக இருந்தாலும் கற்றாராக இருந்தாலும் அவரவர்கள் செய்கின்ற வினைகளுக்கு ஏற்ப, செயல்களுக்கு ஏற்ப அவரவர்கள் இன்ப துன்பங்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பதுதான் இங்கே மகரிஷி குறிப்பிடுவது. அவனின் இயக்கம் அணு ஆற்றல். அவன் என்று வருகின்ற பொழுது இங்கே இறைநிலையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் பெண்ணாக மாற்றும் அணு ஆற்றல். அணுவின் கூட்டு பக்குவம் நீ என்று குறிப்பிடுகின்றார். இந்த அணுக்கள் ஒன்று சேர்ந்து பஞ்சபூதங்களாகி பஞ்சபூதங்களின் கூட்டாக வந்த மனிதன் அவனும் அணுக்களின் கூட்டுதான் என்பதை இங்கே எடுத்து சொல்லுகின்றார். எப்படி மகாகவி பாரதி காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று, அதுவும் அணுக்களின் கூட்டம், நானும் அணுக்களின் கூட்டம் என்று சொன்னாரோ அதையேதான் இங்கே மகரிஷி குறிப்பிடுகின்றார். அதற்கடுத்தது அவனில் தான் நீ உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது என்று குறிப்பிடுகின்றார். அதாவது இறைநிலையேதான் எல்லா மாற்றங்களுக்கும் உட்பட்டு மனிதன் வரையில் வந்திருக்கின்றது என்பதை உணராமல் நான் என்ற அந்த நான் என்ற அகந்தையை பிடித்து கொண்டு நாம் இருக்கின்ற காரணத்தினால் அவனேதான் மனிதனாக வந்திருக்கின்றான் என்பதை நீ உணர். உனக்குள் அவன் இருக்கின்றான், அவனுக்குள் நீ இருக்கின்றாய் என்பதைத்தான் அங்கே எடுத்து காட்டுகின்றார். அது மட்டுமல்லாமல் அடுத்து வரும் வரிகளிலே அவனை மறந்தால் நீ சிறியோன். நீ அவனை மறந்துட்டு நான் என்று தன்னிலே அகந்தை கொண்டு இருப்பாயானால் நீ சிறிய நிலைக்கு தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படுவாய். அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவனை நீ அறிந்தால் என்று சொல்லுகின்ற பொழுது மனிதருக்குள் இருக்கக்கூடிய அந்த சிந்தனை ஆற்றலை கொண்டு 6வது அறிவான அறிவை கொண்டு அந்த அறிவின் மூலத்தை உணர்ந்து கொள்வதுதான் அறிவு என்று குறிப்பிடுகின்றார். அப்படி ஒவ்வொன்றாக குறிப்பிடுகின்ற மகரிஷி அவனை அறிந்தால் நீ பெரியோன் என்று குறிப்பிட்டார். இங்கே பெரியோன் என்று குறிப்பிடுவது அந்த இறைநிலையைத்தான். இறைநிலையும் நீயும் வெவ்வேறு அல்ல எனப்படும். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அவனும் மனிதர்களும் உயிரினங்களும் தோற்ற பொருட்களும் அனைத்துமே இறைநிலையின் வடிவம்தான் என்று உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அறிவு அப்பொழுதுதான் நமக்குள்ளே முழுமையடைகின்றது. எனக்குள் சிற்றறிவாக இருந்து இயங்கிக் கொண்டிருந்தது முழுமையடைந்து முற்றறிவாக முற்று பெறுகின்றது. அதனால்தான் சொல்லுகின்றார், எங்கே அறிவு முற்றறிவு பெறுகின்றதோ அதுதான் முக்தி நிலை எனப்படும். அப்படி நாம் அந்த முக்தி நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் இறைவனும் உயிரினங்களும் தோற்ற பொருட்களும் எதுவும் வெவ்வேறு அல்ல, எல்லாம் இறைநிலையின் அம்சங்களே என்று உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த நான் என்று சொல்லுகின்ற எனக்குள் இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை மலங்களும் கரைந்து நான் இறைநிலையோடு ஒன்றாகி விடுகின்றேன். அதுதான் அறிவின் முழுமை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.